ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மஞ்சள் பூசணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தோலோடு வேணும்னாலும் சாப்பிடலாம், அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைனா தோல் வேண்டானாலும் தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு வதக்கிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் பூசணி இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் பூசணி வேகிறதுக்கு அந்த தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அது தண்ணி சுண்ட விட்டுருங்க. அதுலேயே உங்களுக்கு மஞ்சள் பூசணி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு துருவின தேங்காயும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.